ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சிவராத்திரி vlog பார்க்கலாமா? ரொம்ப வருஷம் கழிச்சு சிவராத்திரிக்கு முடிச்சிருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதிசயம் என்னன்னா நந்தினியும் வராங்களாம். நானும் தான் வரேன். கடவுளே வந்து ஷாக் ஆவாரு, நந்தினி நீயா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டாங்க. நான் எங்கேயுமே வரமாட்டேன். சரி, ஓகே, கிளம்பிட்டு அவ்வளோதான். 6 மணி டு மார்னிங் 6 மணி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மம்மி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசாதத்துல கொடுக்க போறோம். பிரசாதத்துல என்ன விஷம் கலக்கிற பிரசாதத்துல அப்படி பிரசாதத்தெல்லாம் கொடுக்க போறோம். பிரசாதம் கொடுக்க போறோம். ஏதோ ஒண்ணு கொடுக்க போறோம். ஸோ அதனால எங்க அம்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு 6 மணிக்கு கிளம்பி. ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போலாம். பாய். பாய் இல்ல, வாங்க வாங்க வாங்க. அம்மா சுறுசுறுப்பா பரபரப்பா இது பாலராம் நாயுடு சாரோட வாய்ஸ் தானே. தம்பி பொறுங்க பொறுங்க பொறுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. கோயில் ராத்திரி இல்ல தெருலைட் தெரியல. நாங்கள் கிளம்புறதுல ராத்திரி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஊர் போய்கிட்டு வரோம். நாங்கள் ஓகே, நம்ம கோயில் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கோயிலுக்கு போவோம். போயிட்டு விழுந்து வரோம். பத்திரமா போங்க. கால பூஜை பார்க்க போலாமா? திருப்பி என்னடா இருட்டுல இருந்தே வரும் நினைக்கிறேன். கோயிலுக்குள்ளேயே ரகசியமாக தான் இருக்க முடியும். ஏதாவது சொல்கிறாங்க, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பூஜை முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது பூஜை போவோம். பிரசாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்ப்போம். இருட்டாக தான் இருக்கும். நீ ஃபுல்லாகவே சிவா ராத்திரி தானே சொன்னாங்க. ராத்திரி இருட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கால பூஜை முடிஞ்சிச்சு. செம்மையாக இருந்தது. ஒரு பாயிண்டில் வந்து ஒரு சந்தனம் ஊற்றும் போது வந்து சாமி மேலே கங்கை இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து வடிகிற மாதிரி ஒரு அழகாக லைன் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியல, எங்களுக்கு அப்படி தெரிஞ்சுது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சாமி அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே ராத்திரியாக தான் இருக்கும். என்னாச்சு? சாமி பிடிச்சிருக்குதான் பேய் பிடிச்ச. உன்னை காப்பாற்றினா எனக்கு என்ன தருவேன்? சும்மாவே இருக்க மாட்டியா? சும்மா வாங்கிட்டு வீட்டுக்கு வர. வீட்டுக்கு 10 தடவை வீடு பக்கத்துல கோயில் இருக்கிறதுனால நம்ம வந்து போயிட்டு வரோம். பாருங்க, இவதான் என் கண்ணிமா. பாருங்க, இவதான் என் கண்ணிமா. பிரசாதம் சாப்பிடும். பிரசாதம் எங்க அப்பாவை தேடி வந்து, ஆனா எங்க அப்பாவே இல்லைங்க. வீடு பூட்டி. எங்க அப்பா ஏதோ ஒரு சிவன் கோயில்ல போயிட்டு மகா சிவராத்திரி கொண்டாரு. சரி, நம்ம வாயில போட்டு பாப்பா. சாப்பாடு டைம். நீங்கள் தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன். நான் எவ்வளோ அக்கா மாதிரி இருக்கேன். ஏன்னா நீ தான் அக்காங்க. வெற்றிகரமா முதல் கால பூஜையை முடிச்சுட்டு நாம வந்து சோறு சாப்பிட வந்திருக்கோம். இதுதான் நமக்கு டின்னர். இன்னைக்கு ஃபுல்லாகவே இன்னைக்கு சிவன் தான் சாப்பாடு போடுறாரு. இன்னைக்குமே அன்னபூர்ணி போடுறது சிவன். ஓம் நமச்சிவாய. சிவராத்திரி ஏன் கொண்டாடுறீங்கன்னு எங்க வீட்டுல எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன். யாருக்குமே தெரியல. என் செல்ல தங்கச்சி சொல்லுச்சு. வேற வழி இல்லாம அதிட்ட போய் கத்துட்டு வந்தோம். அப்புறம் ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு கத்துட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியுமா, நாங்க சொல்றது தப்பா ரைட்டால எங்களுக்கு தெரியல. சரியா? இப்ப நந்தினி சொல்லுவா, என் தம்பி தேவா சொல்லுவான். கேட்டுட்டு தப்பா இருந்தா திட்டாதீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஆக்சுவலி மகாசிவராத்திரி அப்போ 4 கால பூஜைன்னு சொல்லி நடக்கும். 4 கால பூஜை வந்து என்னன்னா ஒருத்துக்கும் ஒரு கதை பேஸ்டு படியாக நடக்கும். ஃபர்ஸ்ட்டு கதை என்னன்னா வந்து இவர் விஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டு யார் பவர்ஃபுல் அப்படி சொல்லி இது பண்ணும்போது அப்போ வந்து சம்திங் என்ன சொன்னா அந்த கதை சொல்லு.
அந்த பூ மேலே போய் அந்த எடுத்துட்டு வர சொல்லுவாங்கள்ல, பூ எடுத்துட்டு வர சொல்லுவாங்கல்ல. விஷ்ணு வந்து மேலே போவார், பிரம்மா கீழே போவாருன்னு நினைக்கிறேன். போய் தேடி பார்த்துட்டு அந்த பொய்லாம் சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அதை பற்றி. அந்த மாதிரி இது பண்ணும்போது தான் சிவலிங்கம் உருவாச்சுன்னு சொன்னாங்க. அந்த லிங்க வடிவம் வந்து உருவாச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இதுன்னு அதுதான் ஃபர்ஸ்ட் கால பூஜை இதாகும். செகண்ட் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கு வந்து கல்யாணம் ஆனது, அதுதான் செகண்ட் கால பூஜை. தேர்டு வந்து எப்படின்னா தேவாமிர்தம் கடைவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த விஷம் வந்து சிவன் குடிச்சு இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது வந்து நடந்தனால அது தேர்ட் கால பூஜை. ஃபோர்த்து வந்து எப்படின்னா ஃபோர்த் என்னது, ஒரு வேடன், அதாவது ஒரு ஹண்டர் இருக்கான். அவன் வந்து எப்படின்னா இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து ஹண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது. அவன் என்ன பண்ணியிருக்கான், நார்மலாக தூங்குறதுக்கு ஒரு மரத்து மேலே ஏறி தூங்கியிருக்கான். அந்த மரம் ஏதோ ஒரு மரம், அந்த மரத்தில் ஏறி தூங்கியிருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் போது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இலை, அந்த இலை வந்து கரெக்டாக கீழே வந்து சிவன்லிங்கம் இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணுறேன், கண்டு வந்து அதுக்குள்ளே செவந்துருச்சான்னு பார்த்தேன். அப்போ வந்து அந்த இலை வந்து விழுது. அதில் வந்து அவர் சிவனோட இதை வந்து யுட்டர் பண்ணி இருக்கிறதுனால அவருக்கு வந்து சிவன் பிளெஸிங் கொடுத்ததுனால ஃபோர்த் இது. இதில் எல்லாத்தோட இதுனா லாஸ்ட் தான் வந்து பார்த்தா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க மகாசிவராத்திரியில். நான் பார்த்த ஒரு வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா 12 to 1 வந்துட்டு அந்த சிவலிங்கம் உருவான டைமாக கைண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று சொன்னாங்க, இங்கே எக்ஸாக்டாக தெரியல. அந்த டைம் வந்து நம்ம அமைதியாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து மெடிடேட் பண்ணணும்னு சொன்னாங்க. இது வேணும் அது வேணும்லாம் கேட்க வேணாமா, ஜஸ்ட்டு அவரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு அமைதியாக இருந்து ஓம் நம சிவாய சொன்னால் அவரோட ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணால் நல்லது நடக்கும். ஏன்னா சிவன் வந்துட்டு தவம் செய்கிறவங்களுக்கு தான் எல்லாம் இது தருவாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்கக்கூடாது. தவம் செஞ்சு அவர் நம்மளை பிடிச்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கேட்கணும். ஓகே, அப்போ அவர் வந்து நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி அவர் கொடுக்கதான் செய்வார். அது வந்து சிவன் அப்பா வந்து எல்லாருக்கும் அப்படிதான் பாரபட்சமே பார்க்க முடியும். ஒரு அப்பா இருக்காருன்னா ஒரு குழந்தை வந்து கெட்டவனா நல்லவங்கள பார்க்க மாட்டாங்க. ஐஸ் வைக்கிறா இவன் வந்து சிவன் அம்மாக்கு ஐஸ் வைக்கிறா. சிவனப்பா நீங்க vlog பாத்தீங்கன்னா அவர் ஏன்டி பாக்குறாரு vlog பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா வந்து எந்த நாளும் அவங்க பெற்ற குழந்தைதான் சொல்லிட்டு தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சிவனப்பாவும். நிறைய அவரை பத்தி பேசினா நிறைய பேசிட்டே இருப்போம். இப்போ நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த கால பூஜை போலாம். ரெண்டாவது கால பூஜை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ டயர்ட். திருப்பி அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். அடுத்தது வந்து இன்னொரு 3/4 மணி நேரத்துலன்னு சொன்னாங்க. ஸோ வி ஆர் டேக்கிங் ரெஸ்ட். எங்கே என் கூட ஒரு ஜீவனை காணும் நீங்கள் தேடலாம், இருங்க காட்டுறேன். அதோ இருக்கிறா பாருங்க, அகண்ட டைனோசர் மாதிரி. சென்னையில இருந்து டைனோசர் மாதிரி இருக்கு. நாங்க டயர்ல படுத்திருக்கோம். நாங்க டயர்ட்ல படுத்திருக்கோம். எங்க அப்பா எங்களை விட்டுட்டு சிவன் கோயில் போய் அவர் எங்க கோயில்ல போய் கண்மூச்சு அவர் எங்களுக்கு தனியா ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காரு. என்னடி சிரிப்பு கழுக்குன்னு. மூணாவது பூஜைக்கு நம்ம வந்துட்டோம். எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ காக்கால காலையில வருதுல்ல, அது ராத்திரி பார்க்கவே முடியல. அப்ப அது எங்க தான் போகும், எங்க போயிட்டு காலையில வரும்? மரத்துல போய் தூங்கும். இது கூட தெரியல. இப்போ பரவாயில்ல எங்க போகும், நம்ம மரத்துக்கு தான் போகும். லட்சக்கணக்கில் இவ்வளவு கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு இதுதான் பிரயோஜனம். தெரியாது, மன்னிச்சிருடா சாரி. என் காசெல்லாம் கரியா போகுது போல. ஃபினிஷிங் வீடியோ எண்டிங் எடுக்கணுன்றதை மறந்துட்டு நாங்கள் வந்து அன்ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆமாம், கிளம்புறது கழிச்சிட்டு இருக்கோம். மணி 5 ஆகுது. 4 கால பூஜை பிரமாதமாக பார்த்துட்டோம். மனசு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. 12 மணிக்கு
பார்க்கும்போது தான் தூக்கம் வருதுன்னு இருந்துச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கம் போச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. என் கண்ணெல்லாம் பாருங்க, எல்லா சிவனை பார்க்காது கண்ணு வீங்குன மாதிரி ஆயிடுச்சு. நல்லதுதான். அவங்கவுங்க வேலையை பொழப்பு தலைப்பை பார்த்து கிளம்பணும். பாய். நெக்ஸ்ட் vlog சந்திப்போம்.